சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல போலீஸ் இருந்துட்டு சீதாவை பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு பணம் தொலைஞ்சு போச்சு சார், சத்தியமாக சொல்கிறேன். அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை சார். எடுத்திருந்தா நான் ஏன் சார் இப்படி இங்கே வந்து நின்றுட்டுருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அருண் வராரு. சார், எஸ்பி கிட்டே இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என்னோட ஒய்ஃப் சார். நீ தான் அந்த டிராஃபிக் போலீஸா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார், பணம் உண்மையாகவே திருடு போச்சு. அதை பார்த்தவங்களையும் நான் விசாரித்தேன். அவங்க சீதா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாக கூட இருக்கட்டையா, ஆனால் நம்மளுடைய விசாரணையில் எல்லாருமே விசாரிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மேனேஜர் இருந்துட்டு உன் ஒய்ஃப் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி இருந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆட்டோ டிரைவரோட சிங்கிளாக போனது இவங்களுடைய தப்பு தானே. அது மேனேஜ்மெண்ட்டில் இவங்க சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லாமல் போனாங்க? அதனால தான் ஏன் இவங்க மேலே நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சார், நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருந்தாலையும் என் ஒய்ஃப் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகல. பணம் எடுத்துகிட்டு போனவங்க கூட முழுசாக பணம் கிடைக்குமான்றது டவுட்டு தான். பணம் எடுத்துகிட்டு போனவனை தேடுறதை விட்டுட்டு என் ஒய்ஃபை விசாரிக்கிறதுல என்ன சார் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், பணத்தை சீதா நம்பி தான் நான் படித்தேன். இப்போ பணம் வரலன்னா கண்டிப்பாக இவங்க மேலே ரீமார்க் போட்டு 2 வருஷத்துக்கு எங்கேயும் வேலை செய்யாத மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லையா, பணம் கொடுக்குறாங்களா, இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை கிடையாது, அவங்க வேறு எங்கேயாவது கூட போய் வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் பணத்துக்கு இவங்க தான் சார் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சீதாவும் அருணும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சார், பணத்தை சீதா எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சார் என்ன சார் பண்ண போகிறா, அவள் எப்படி பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து வந்து பணம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வராங்க. ஆமாம் சார், உண்மையாக தான் பணம் கிடச்சிருச்சு. நான் வந்து ரவுடியை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் பணத்தை கண்டுபிடிச்சது நான் இல்லை, இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து விசாரிக்கவும், சார், என் பேர் முத்து, கார் டிரைவராக இருக்கேன். ஆளுங்க யாருன்னு எனக்கும் நல்லா தெரியும். இந்த பணத்தை யார் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சார் பணம் காணுன்னு இவர்கிட்ட சொன்னேன். இவர் தான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நடந்த விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இது உங்கள் பணமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. மேனேஜர் செக் பண்ணி பார்த்தோன்னே, ஆமாம் சார், இதுக்கான பில்லு கூட இதில் இருக்குது, இங்கே பாருங்கள், இது எங்களுடைய பணம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், சாரிம்மா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாரும் மேலேயும் எல்லாரும் முன்னாடியும் சீதா மேலே நீங்கள் பழி போட்டவங்க இல்லை, அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கோம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க மேலே நீங்களே நம்பிக்கை வைக்கலனா எப்படி? நீங்கள் பண்ணது தப்பு தானே. அதனால் நீங்கள் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். இல்லாத பொண்ணுனா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரும் வந்து சீதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க சார், நான் வரேன், என்னையும் கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், உங்களை நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நானே கொண்டு போய் விட்டுடுறேன், வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளையும் முத்து வந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு தான், இங்கே பாருமா, இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்களா, உங்க கூட யார் அனுப்புனாங்களோ, என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலையும் அவங்க உங்க கூட வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட கிளம்பி போட்டோம். அப்படி போயே தீரணுமா, வேற ஆளை அனுப்பி விடட்டும், நீ வந்து மேனேஜ்மெண்ட்டில் என்ன விஷயம்னு சொல்லிடணும், சரியா அப்படின்ற மாதிரி நம்ம சீதாவை வந்து வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. சீதா வந்துட்டு முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு தான் அருண் இருந்துட்டு நம்ம ஏதாவது நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து இவனையும் நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் ஒரு பக்கம் பயங்கர கடுப்பில் இருக்கார். அதுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்டே போயிட்டு, ரோகிணி, நான் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சப்பாத்தியை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் மாறி மாறி ஓட்டிப்பாங்க, அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
வேண்டாம் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம ஒன்றும் வீடியோ எடுத்து போட வேண்டாம், அது அம்மா பார்த்துருவாங்க. அதனால் சும்மா நம்ம ஊட்டிப்போம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க. இதை வந்து நம்ம விஜயா பார்த்த உடனே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி உன் கையை நான் உடஞ்சா போச்சு, நல்லா தானே இருக்குது, அதுக்கு எதுக்காக என் பையன் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இவர் தான் ஏதோ வீடியோ பார்த்ததா சொன்னார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு, இல்லைம்மா நான் சொல்லலை, ரோகிணி தாம்மா ஏதோ வீடியோ பார்த்ததா என்கிட்ட வந்து சொன்னான், அதனால தான்ம்மா நானும் ஊட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து எல்லா பழியும் தூக்கி ரோகிணி மேலே வந்து போட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு நம்ம ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதியும் ரவியும் வராங்க. முத்து இருந்துட்டு, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிறேன், நீ பண்ண வேலைக்கு நாங்கள் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சீதாவை எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து நீ காப்பாற்றினல, ரொம்ப பெரிய மனசுடா உனக்கு. அவங்க என்னதான் உன்னை வெறுத்தாலேயோ நீ அவங்களுக்காக ஓடோடி வேலை செஞ்சிட்ருக்கல, உதவி பண்ணுறல, ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னதான் அவங்க வெறுத்தாலையும் சீதா நம்ம வீட்டு பொண்ணுப்பா, நம்ம எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அப்படின்னா உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து அந்த பணத்தை எடுக்கலையா, என் தங்கச்சி ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் அப்படிப்பட்ட பொண்ணா இல்லைனாலையும் அவள் கொஞ்சமாச்சும் டிரைவருக்கு உதவி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படி ஒன்றும் நல்ல புத்தியெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட கிடையாது, தேவையில்லாமல் என் தங்கச்சி மேலே நீங்கள் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தானேப்பா அந்த ஆட்டோ டிரைவரை பற்றி விசாரிக்க சொன்னீங்க. நானும் போனேன், அங்கே போய் பார்த்தா அந்த கடை அந்த குடும்பமே கடத்தில் இருக்குப்பா, ஏதோ அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்கான் போல இருக்கு, வட்டியும் கட்டல அசலும் கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த பணத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நானும் அவங்ககிட்ட வார்ன் பண்ணிவிட்டு, இது எங்கிட்டேயும் கார் இருக்குது, நீ வண்டி ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து மீனா கூட அடிக்கடிக்கு வேலை இருந்தால் சொல்கிறேன், அப்போ வந்து வேலை செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்கேன், ஏதோ கொஞ்சம் குடும்ப கஷ்டமாவது குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அவங்கள காப்பாற்றியும் அவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்குல்ல, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துவை வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப பசிக்குது மீனா, வாங்க உங்களுக்காக ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சப்பாத்தி இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சப்பாத்தியே அதில் இல்லை, என்னடா இதில் சுத்தமாக சப்பாத்தியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரவி இருந்துட்டு, ஆமாண்டா இன்றைக்கி சப்பாத்தியும் குருமாவும் சூப்பராக இருந்துச்சு, நானும் 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, நானும் அப்படி தாங்க டயட்லாம் கூட பார்க்கல, 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, ஆனால் இங்கே உட்காந்து ஒருத்தன் முக்கிட்டு இருக்கான் பாரு, இவன் மேலே தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே கேட்கவும், எத்தனை சப்பாத்திடா நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு வச்ச சப்பாத்தியே நான் சாப்பிட்டேன், ரோகிணி சொல்லு அப்படி எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ரோகிணி நீ இப்படி பேசுகிற, நீ மட்டும் என்னை விட்டு கொடுத்து பேசுகிறல்ல, உன்னை நான் விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா இங்கே சப்பாத்தியே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, முதல்ல நீங்கள் கை வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் போட்டு சப்பாத்தி ஹார்ட் ஷேப்பில் போட்டு நம்ம முத்துவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த சப்பாத்தி நல்லா இருக்கே, நானும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கமும் ரவி ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு, மாவு வேஸ்ட்டாக போகாதா, மாவெல்லாம் ஒன்று வேஸ்ட்டாக போகாது, ஒரு சப்பாத்திக்கு தேய்க்கிற அதே மாவு தான், அதை கட் பண்ணி இந்த மாதிரி தேய்க்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு மீனாவுக்காக ஊட்டி விடுறாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, உன் அன்பை இதில் வெளிக்காட்டிட்டல, என் அன்பை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. மீனாவும் முத்துவுக்கு ஊட்டி விடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.